ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளிக்கிழங்கு ஹல்வா. எப்பவும் போல் வீடியோட முடிவில் உங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சக்கரவள்ளிக்கிழங்கு ஹல்வாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சக்கரவள்ளிக்கிழங்கு, முந்திரி, பாதாம், நாட்டு சக்கரை, அவ்வளோதான். இப்போது சக்கரவள்ளிக்கிழங்கை நான் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். அது சக்கரவள்ளிக்கிழங்கு நல்லா வேகணும். அதனால நல்லா தண்ணியில் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு முந்திரி, ஒரு 10 பாதாம், தேவையான அளவு நாட்டு சக்கரை, அப்புறம் கொஞ்சம் நெய். இப்போது எடுத்து வச்சிருக்க முந்திரியை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்க போகிறேன். பாதாமையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்ல, அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு நான் இப்போ நல்லா கையில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய், அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கோம்ல பாதாம், முந்திரி, அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதும் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கோம்ல சக்கரவள்ளிக்கிழங்கு, அதையும் நம்ம இதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். நெய் நான் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய விட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா எல்லா பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பதம் வந்ததும் நான் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்க சக்கரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் ஏற்கனவே இனிப்பாக இருந்தது, அதனால நான் நாட்டு சக்கரை கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோன்னு டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், ஒட்டாமல் வருது. நான் கொஞ்சமாக நெய் விட்டதுக்கே இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா வருது. இப்போ சுவையான சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வாவை நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட. நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கனால நீங்கள் யோசிக்காமல் எல்லாருக்கும் கொடுக்கலாம். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ருசியான அல்வா ரெடி. இன்றைய ஹெல்த் டிப்ஸ். டெமென்ஷியா ஞாபக மறதிக்காக பார்க்க போகிறோம். இது பெரியவங்களுக்கு மட்டும்தான், சின்ன குழந்தைங்களுக்கு இது பண்ணாதீங்க. மரவள்ளிக்கிழங்கு 50 கிராம், முந்திரி பருப்பு 25 கிராம், பனங்கற்கண்டு 25 கிராம், துருவிய தேங்காய் 25 கிராம், ஏலக்காய் 2. முதல்ல மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு அதோட தோலை எடுத்துருங்க. அப்புறமா முந்திரி, அப்புறம் எடுத்து வச்சுருக்க தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது அதோட பனங்கற்கண்டு அப்புறம் ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கை இந்த பவுடரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 48 நாள் நீங்கள் லேகிய மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபக மறதி இல்லாமலே போயிடும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.